பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆனால் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. சவுத் கொரியா தான். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ் வந்துட்டு ஒரு ஒரு கண்ட்ரி எதிர்பார்க்குறீங்கன்னா சவுத் கொரியா. ஓகே, வெல்கம் டு த vlog மை பாய்ஸ். இன்னைக்கு இந்த vlog என்னென்னா, நம்ம பக்கத்தில் லன்ச் பிரேக்கு, அதான் வியட்நாம் ஹவுஸில் போய் ஒரு சின்ன பம்மின்னு சொல்லுவானுங்க, சின்ன ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும், வியட்நாம் ஸ்டைலில் சாண்ட்விட்சு. அப்புறம் நம்ம ஊரில் ஷவர்மா இருக்குல்ல, அந்த மாதிரி ஷவர்மாவை வந்து இந்த ஊரில் வந்துட்டு கொரியன்ஸ் வந்துட்டு தொட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கெட்ட வார்த்தை கிடையாது, நம்ம ஊரில் கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும், ஆனால் அது கெட்ட வார்த்தை கிடையாது. இது வந்து தோத்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஷவர்மாவை தான் அப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க அவங்க வியட்நாமில். இந்த வியூ எப்படி பார்த்தீங்களா? ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஒயிட் செரி பிளாசம் இருக்குல்ல, சீசன் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ இந்த ரோட்டில் போகிறப்போ க்ரீன் கலர் தெரியுமா ரைட்டில், அது ஃபுல்லுமே செரி பிளாசமோட மரம் தான் அது. இப்போ சீசன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு 1 ஹார்ட் உங்களுக்கு சொல்ல போனால் வச்சுக்கலாம், ஒரு 3 வீக்ஸ் தாங்க பீக் சீசனு. அப்போ உங்கள் அந்த சீசனில் உங்களுக்கு மழையோ இல்லை டைஃபோனோ எதுவும் வராமல் இருந்தால் தான் அந்த ஒரு பியூட்டினஸை வந்து இந்த இருக்க உங்களுக்கு தெரியுதா, இந்த பியூட்டியை வந்து அப்படியே பார்க்க முடியும். இல்லைன்னா வச்சுங்களேன் அவுட்டு. அந்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 வாரம் தான். ஆனால் ஒரு மாதம்னா 3 வாரம்னு கூட கிடையாதுங்க, ஒரு 2-2.5 வாரம்னு வைங்களேன். 2 வாரம் தான் அந்த பிளாசமோட அந்த பிளாசம் சீசன் இருக்குமே, இந்த சீசனே இருக்கும். அப்போ குமிவானுங்க பாருங்க. அது படத்தை ட்ராமாலாம் பார்க்குறப்ப அப்படி ஹீரோயின் நடந்து வருவாங்க, அப்படியே மூஞ்சில் அப்படி பறக்கும். ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 10 பேருக்கு இடத்துல 10,000 பேர் இருப்பானுங்க. அதான் இந்த இப்போ என்னடா இதுக்கடா வந்தோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃப்ளவர் உள்ள நம்மளாம் போஸ்ட் உள்ளன்னு பார்ப்போம், அவன் வேணாச்சும் நடுவில் வருவான் பண்ணுவான், செமையாக இரிட்டேட்டிங். பாய்ஸ் பாருங்களேன், என் பக்கத்தில் லெஃப்டில் க்ரீன் கலரில் டெஸ்லா சைபர் ட்ரக் போயிட்டுருக்கேன். கேவலமாக இருக்குது. அது கலரை பாருங்களேன், டிசைனை பாருங்களேன். ஐயோ, இதோ இந்த சின்ன குழந்தைங்க ப்ராஜெக்ட் பண்ணும் தெரியுமா, ஸ்கூல் லெவலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காதுங்க, அந்த மாதிரி இருக்குங்க. மட்டமாக இருக்குது. சை, இதை வேற எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் வெளியில். எனக்கு வெக்கமாக இல்லையான்னு தெரியல. அவனுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் சீசன் வந்து கலராக இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மெயின் ரோடுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பீடாகவே போக தோணாது. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த ஊருக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குமா, அதனால் இந்த மாதிரி ஒரு டிரைவிங்லலாம் போயிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, மைண்ட் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ரோடில் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. சவுத் கொரியா தான். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சவுத் கொரியாவில் பிளாசம் சீசனில் வந்துட்டு ரோடில் வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நான் சரி போய் காட்டுறேன். சவுத் கொரியாவோட பிளாசம் சீசனில் வந்துட்டு கரெக்டாக அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நடுவில் வேறு இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்குது. அடுத்த வாட்டி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி வச்சுறேன். ஏன்னா இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த அம்மா பேசுறதுல, இந்த கியா அம்மா பேசுறது தெரியுமா, அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபாரினரு, ரோடு புதுசாக இடத்துல நம்ம புதுசாக போவோம். அப்போ எங்கே என்னென்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இல்லை என்ன இருக்குது, இந்த ஒரு நீ போகோ அப்படின்லாம் இருக்கும். ஒரு நீ போகோன்னா அந்த சரிம்மா, ஒரு நீ போகோன்னா அந்த சில்ட்ரன் ஸ்கூல் இருக்குது பார்த்து போகணும் அப்படின்றது தான் ஒரு நீ போகோ.
사장님 혹시 이거 커피 지금 가져갈 수 있어요? 커피 있으시면 이거 버려야 돼요. 아 이거요? 아, 오케이 오케이 오케이. 맞아요. 네. 감사합니다. 네. டைம் வேற இல்லை இப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சா திருப்பி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 15 மினிட்ஸு 30 மினிட்ஸ் காலி சாப்பிட்றது ஒரு 10 மினிட்ஸ் தான் அப்புறம் யாரா அவன் ஒழுங்காவோட அடிச்சு போட போகிறான் இந்த மாதிரி பைத்தியம் நிறையா இருக்கும் எந்த ஊர்லேயுமே பைத்தியம் எல்லா ஊர்லேயும் பைத்தியம் இருக்க தான் செய்யுது நம்ம தான் வண்டியை பார்த்து கொஞ்சம் ஓட்டணும் மண்டே லஞ்சு உங்களுக்கு வரும் என்ன ஒரே இதை சாப்பிட்டு 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 கடுப்பாக வருது உங்களுக்கு தெரியும் கம்பெனியில் வந்துட்டு ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஓகே தான் சாப்பிட்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தா இருக்காதுல்ல வண்டி இருக்கனால நானே போய் பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு வந்துடுது என்ன கொஞ்சம் தூரமாக இருக்கும் என்ன பிரச்சனைனா போய் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாதுங்க போகிறப்ப கூட்டமாக இருக்கக்கூடாது மெயின் ஏன்னா லஞ்ச் டைம்னால எல்லாமே கூட்டமாக இருப்பாங்க சாப்பிட முடியாது அந்த டைமில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் வந்துட்டு அவ்வளோ சம்டைம்ஸ் உங்களுக்கு கூட்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னோடய லக்கு இப்போ இங்கேருந்து இந்த ஃபுட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன்ல இங்கேருந்து எவ்வளோ நேரம்னா ஒரு 15 மினிட்ஸுங்க நான் அங்கேயே சாப்பிட்ருக்கலாம் ஏன்னா இப்போ அங்கே நான் என்னோடய கம்பெனிலேருந்து நான் இங்கே வந்து வரதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்களா முடிஞ்சிச்சு ஃப்ளவரே இல்லை என்னடா வெறும் இது மட்டும் இருக்குன்னு பார்க்குறீங்களா இங்கே உள்ள ஃப்ளவர்லாம் வந்து கொட்டிடுச்சு இப்போ வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து லீவ்ஸ் மட்டும் வரும் அது அப்படியே வின்டர் வரைக்கும் போய் வின்டரில் ட்ரை ஆகி திருப்பி வந்துட்டு குச்சி மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் வரும்போது இது பார்த்தீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு கொஞ்சமாக க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த மரம் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு க்ரீனாகவே வந்துடும் உங்களுக்கு மீண்டும் உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் த பூசன் பாய்